ஹாய் எவ்ரிஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் 9:15 to 9:30 வந்து என்னால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நேற்று நான் போட்டு வச்சுருந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த இதில் இந்த இதுதான் நேற்று நான் போட்டு வச்சுருந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இப்போ இதுதான் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு. லெஃப்ட் சைடு பேங்க் நிஃப்டி, ரைட் சைடு நிஃப்டி. இந்த லெவல் கூட மார்க் பண்ணி வச்சுருந்தது அப்படியே இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ காலையில் 9:15 பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நல்ல செல்லிங் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. மின் டெல்டாக்கு மோஸ்ட்லி ஏதுவாக தான் டெல்டா இருக்குது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா செல்லிங் கொஞ்சம் வந்திருக்கு. செல்லிங் கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஆனால் நிஃப்டியில் நல்லா வந்திருக்கு. ஸோ அதோட இம்பேலன்ஸ் லெவல் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 66னா 72, 82 கிட்டே இருக்குது இம்பேலன்ஸு. இங்கே நிஃப்டியில் 165 இருக்குது. ஸோ அப்போவே நல்லா தெரிஞ்சு வச்சு இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் ஏன் மார்க்கெட் மேலே கூடி பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் போகணும், இதை கீழே கூடி பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் போகணுன்ட்டு நினச்சிருந்தேன். ஸோ அது படியே 9:20க்கே எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ இந்த இடத்துலலாம் ஆப்ஷன் இது நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 9:20க்கு பார்த்திங்கன்னா 112 என்னமோ தான் இருந்தது. இந்த கேண்டிலில் நல்ல சரியான மொமெண்டமோடு இருந்தது. அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மேக்ஸ் டெல்டாலாம் பாருங்களேன், அப்படியே ஃபுல் பையர்ஸ் வர்றது எல்லாருமே பையர்ஸ் தான். அதனால் என்னாச்சுன்னா மார்க்கெட் ஏறிட்டே இப்போ போயிடுச்சு. ஸோ அந்த இதோட க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக ப்ரீமியம்லாம் நல்லா மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை பார்க்கவே முடியலை என்னால். ஆக்சுவலாக நான் 114க்கு பார்த்த இது பார்த்திங்கன்னா, நான் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சப்போ பார்த்திங்கன்னா 137 கிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸு 1000 ருபீஸ் கிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் எனக்கு அந்த இடத்துல எனக்கு தோணலை, எனக்கு போனால் சரியாக இருக்குமான்ட்டு இப்போ இந்த இதில் எனக்கு தோணலை. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா 135 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 137 வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல போகிறதாங்கிறது மாதிரி டவுட். ஏன்னா 114 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட அதுவே 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே. ஸோ ஏன்னா ஆனால் எனக்கு அந்த இது என்ன ஆச்சுன்னா, சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக நான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்டமோட போனதுனால நான் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக அஃபெக்ட் ஆகிட்டேன். ஸோ நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இனிமேல் போனால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போயுமே எனக்கு அந்த அந்த டிப்பில், அதாவது பாட்டமில் எனக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி தான் நான் இது பண்ணுவேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல இது ப்ரீமியம் நல்லா மேலே ஏறினோட எனக்கு போக வேண்டாமான்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது. கடைசியில் அது பார்த்தா 207 வரைக்கும் போயிடுச்சு நல்லா மேலே. நான் 207 வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 230 வரைக்கும் பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மிஸ் ஆனேன்னு எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு மைண்டே சரியில்லை. அதனால் நான் அப்படியே விட்டேன். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது. அதனால் அப்படியே அங்கே போயிட்டேன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ நான் ஆர்டர் ஃப்ளோ இந்த ரீப்ளே பட்டனை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஒரு லாஸ்ட் 4 டேஸாக நான் 9:15 to 9:30க்குள்ளே இந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்னங்கிறத நம்ம ஆர்டர் ஃப்ளோ வச்சு நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அது வரைக்கும் நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. நேற்று நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைனோட நேற்றோட அந்த ஸ்விங் ஹையில் இருந்தால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கேப் பார்டருக்குள்ளே தான். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த டைம் வந்த டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு இதாக இருக்குது. ஸோ அந்த 10 மணி டைமில் இது எப்படி இருந்திருக்குன்ட்டு நம்ம பார்த்தா நமக்கு நல்ல ஒரு தெளிவான ஐடியா நமக்கு கிடச்சிரும். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஸோ 10 மணிக்கு பார்த்திங்களா, கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ஹியூஜ் டெல்டா போடுவாங்க. இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க.
ஸோ நம்ம வந்து இங்கே வந்து டீசெண்டான டெல்டா தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து லாஸ் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் இம்பேலன்ஸ் இல்லை, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க இதில் இம்பேலன்ஸை வச்சு இது பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இதுதான் வந்து இம்பேலன்ஸ். ஏன்னா இங்கே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 கேண்டல்ஸ்க்கு இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10-5க்கு உண்டானதுக்கும் இதுதான். ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா வந்து செல்லாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வந்திருக்கு. இப்போ நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக் வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு கீழே தான் வந்து போயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல இது இருந்திருக்கு. அந்த சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆனோடனே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு போகிறக்கே வந்து இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட்டு. ஸோ ஒரு வித்தின் ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டினா வந்து 5000 கிட்ட வந்து மணிக்குள்ளேயே 10 மணிக்குள்ளேயே இப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12:50க்கு. ஸோ 12:50க்கு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து ட்ரூ பிரேக் அவுட்டா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12:50. ஸோ 12:50க்கு பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வந்து வந்திருக்கு இந்த கேண்டில். ஸோ அதில் வந்து நம்ம இம்பேலன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ 12:50க்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் வந்து இல்லை. அதுக்கு முந்தின இதில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா டெல்டாவும் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ வந்து பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பையர்ஸை தான் வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டே போயிருந்துருக்காங்க. இப்போ இந்த இது இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த இதைத்தான் பார்த்திங்கன்னா வந்து அவங்க தக்க வச்சுட்டே போயிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலோட ஹை கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து போகக்கூடாது. இந்த இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக் இதில் வந்து போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா பாருங்களேன், பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதைத்தான் ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். அந்த நேரம் நிஃப்டியில் வந்து எப்படி இருந்திருக்குன்ட்டு வந்து நம்ம பார்க்குறது நல்லது. ஏன்னா நிஃப்டி வந்து எந்த பக்கம், ஏன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து 9:15க்கு தான் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டியில் தான் வால்யூம் அதிகம் இருந்தது. நிஃப்டி தான் வந்து நிஃப்டியால் தான் பேங்க் நிஃப்டி காலையில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மேலே போயிருந்துருக்கு. ஸோ இப்போ 12:50க்கு இதில் வந்து நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், 12:50க்கு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நல்லா டெல்டா வந்திருக்கு. இதெல்லாம் ரீசனபிளான டெல்டா, நல்ல டெல்டா இதெல்லாம். ஸோ ப்ரீவியஸாக இருந்ததையும் பாருங்களேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான், பையிங் இம்பேலன்ஸ் தான் அதிகம் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த இது வந்துருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த 12:50க்கு உண்டான இதுலேயும் பாருங்கள், அந்த டெல்டா பார்த்தாலே தெரியும், இங்கேயும் பையிங் இம்பேலன்ஸ், இங்கே பையிங் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரியே இங்கே பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் டெல்டா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பையிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம போயிடலாம். போயிட்டு அவன் எங்கே முட்டி இதுக்கு மேலே போக முடியுதான்னு பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் அந்த கேப் பார்டர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது. அதுக்கு மேலே போகவே முடியலை. ஸோ இப்போ இதை விட நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரெசிஸ்டன்ஸ் அந்த கேப் பார்டரில் வந்து இதாகிட்டு இருக்குது. ஸோ அந்த கேப் பார்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இதுன்ட்டு வந்து இந்த இதில் வந்து இன்றைக்கி நடந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். நேற்றும் பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. ஸோ இதுதான் இன்னையோட ட்ரேடிங் நிலவரம். ப்ளஸ் வந்து நம்ம நிஃப்டியோட இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவில் போனனால வந்து புல்லிஷ்க்கு திரும்பிடுச்சுன்ட்டு வந்து நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட இதுக்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நிஃப்டியோட ஃப்யூச்சர் இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் சேனலுக்குள்ளே தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு இது வரைக்கும் நிஃப்டி இங்கேருந்து போனது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷன், அதுக்கடுத்து பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே போயிட்டு இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்தனால வந்து இனிமேல் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும்ன்ட்டு வந்து நம்ம நினைக்க முடியாது.
ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் லெஃப்ட் ஷோல்டரு. இப்போ ரைட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதனால் இது வரைக்கும் கூட வந்து மேலே போகலாம். ஸோ இந்த 18,000 இப்போ ரீசெண்டாக அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 18,030 18,000 சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கு மேலே ஒரு 1 ஹவரில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து மேலே வராத வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியரிஷ் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே வரைக்கும் போயிட்டு கூட பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் மாதிரி இங்கே வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து வரலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறனால மார்க்கெட்டு அப்படியே மேலே தான் போகுதுன்ட்டு வந்து நம்ம நினைக்க முடியாது. எப்போ இந்த ஸ்விங்கு ஹை, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து நல்லா டெசிசிவாக பிரேக் பண்ணி இதுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து வரணும். இப்போ இது பார்த்திங்கன்னா 18,020னே வச்சுக்கோங்க. 18,020க்கு மேலே வந்து 1 ஹவரில் அட்லீஸ்ட் 1 ஹவரில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து மேலே வந்து சஸ்டெயின் பண்ணணும். மெயினாக மேலே வந்து மேலே மட்டும் வந்துட்டு கீழே வரக்கூடாது, மேலே வந்துட்டு சஸ்டெயின் பண்ணணும். ஸோ சஸ்டெயின் பண்ணுறேன்னா அந்த பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி கன்சால்டேஷன் மாதிரி போயிட்டு அதை பிரேக் அவுட் ஆகி போகிற மாதிரி வரணும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் என்ன தான் புல்லிஷாக இருந்தாலும் வந்து பியரிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலாம் வந்து இன்ட்ராடேயில் மட்டும்தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கி மாதிரி தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுற ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து சுதனமாக இருந்துக்கோங்க. மிக்க நன்றி மக்களே.